தியாகராய நகரில் அமைக்கப்பட்டுள்ள ஆகாய நடை மேம்பாலத்தின் கட்டுமான பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. விரைவில் இந்த மேம்பாலம் பயன்பாட்டிற்கு வர உள்ள நிலையில் இதனால் ஏற்பட உள்ள பயன்கள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். சென்னையில் எப்போதும் பரபரப்பாக இருக்கும் பகுதி தியாகராய நகர். தினம்தோறும் கோடிக்கணக்கில் வர்த்தகம் நடக்கும் தியாகராய நகருக்கு பொருட்கள் வாங்க தினமும் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர். இதனால் பண்டிகை காலங்களில் ரங்கநாதன் தெரு உள்ளிட்ட இடங்களில் கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அங்கு ஆகாய நடை மேம்பாலம் அமைக்கப்பட்டு வருகிறது. ரங்கநாதன் தெருவிலிருந்து தியாகராய நகர் பேருந்து நிலையத்திற்கு செல்ல ஏதுவாக இந்த நடை மேம்பாலம் அமைக்கப்படுகிறது. நான் இங்கே ஒரு 10-15 வருஷமாக இங்கே தான் இருக்கிறேங்க, மாம்பழத்தில். நாங்கள் இங்கே வரத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருந்தது. இப்போது இந்த மேம்பாலம் கட்டுறதுனால எங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது. ஆனால் லாக்டவுன் காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை திறந்து விட்டுட்டாங்கன்னாக்கா போக்குவரத்து நல்லா ஃப்ரீ ஆகிடும். நாங்கள் நல்லபடியாக போகிறதுக்கு வரத்துக்கு சௌகரியமாக இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போட்டிருக்காங்க. இது நல்ல திட்டம். பாலம் போட்டிருக்காங்க. இப்போ லாக்டவுன்லேருந்து இந்த பாலம் வேலை நடந்துகிட்ருக்கு, ரயில்வே பாலம். இதனால் மக்கள் போக்குவரத்துக்கு ரொம்ப தரமாகவும் நல்லாவும் இருக்கும், இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும், டிராஃபிக்கில் எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் இருக்கும் மக்களுக்கு. இதனால் ஆக்சிடென்ட் எது நடக்க ரோடு கிராஸ் பண்ணுறத விட டேரெக்டாக இங்கேருந்து நேராக தெரியாதவங்க எவ்வளோ பேர் வராங்க. இந்த எஸ்கலேட்டர் லிஃப்ட்லேருந்து மேலே ஏறி தரமாக போயிடுவாங்க மேலே. அவங்களுக்கு நல்லா சேஃபாகவும் இருக்கும். இதில் மக்களுக்கு இது உகந்ததாக தான் இருக்குது. 2020ஆம் ஆண்டு இந்த பணிகள் தொடங்கின. 15 மாதங்களில் இந்த பணிகளை முடிக்க முதலில் திட்டமிடப்பட்டது. கொரோனா ஊரடங்கு, ஊழியர்கள் பற்றாக்குறை, மேம்பால திட்ட வடிவமைப்புகளில் செய்யப்பட்ட மாற்றம் உள்ளிட்டவற்றின் காரணமாக பணிகள் தாமதமடைந்தன. கடந்த ஆண்டு பாதியில் மீண்டும் பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இது பிரிட்ஜ் லாக்டவுன்லேருந்து போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு மாதத்தில் கிளியர் ஆச்சுன்னா ஜனதம் போக்குவரத்துக்கு ஃப்ரீயாக இருக்கும். நல்லா இந்த பண்டிகை நாளில் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். கூட்டமாக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. மாம்பழ ரயில் நிலையத்திலிருந்து வரும் 30,000க்கும் மேற்பட்ட பயணிகளுக்காகவும் சென்னை தியாகராய நகரில் பொருட்களை வாங்குவதற்காக வரும் கூட்டத்திற்காகவும் இந்த ஆகாய நடை மேம்பாலம் பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இளங்கோ ஸ்டாலினுடன் செய்தியாளர் கதிர்சா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.